பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு சோஸ்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தினசரி நம் வாழ்வில் ஜெபிப்பது முக்கியமானதாகும். அதுவும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபிப்பது தனி சிறப்புடையது. இதன் மூலம் நம் கடவுளின் அருளையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பும் நம்பிக்கையும் நிரம்பிய மனதுடன் இந்த சோஸ்திரங்களை சொன்னால் அவை நமக்கு வல்லமை மிகுந்த பலன்களை அளிக்கும். இப்போது நாம் தினசரி சொல்ல வேண்டிய மிக சிறந்த 10 சோஸ்திரபடிகளை பற்றி பார்ப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்ற வாக்குக்காக உமக்கு சோஸ்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தினமும் நம்பிக்கையுடனும் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமீன். God bless you.